தினை அரிசியில் இன்றைக்கி கிச்சடி செய்ய போகிறோம். தினை அரிசியை நான் என்ன செய்கிறேன், மிக்ஸி ஜாரில் ஒரு ஓட்டை ஓட்டி இந்த மாதிரி ஓட்டிக்கிறேன். பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, வெங்காயம், பீன்ஸு, கேரட்டு, தக்காளி, அப்புறம் அந்த மசாலா ஜாமான் இலை, பட்டை, லவங்கம், ரோஜா முக்கால், அப்புறம் மிக்ஸி ஜாரில் ஒரு ஓட்டை ஓட்டின தினை அரிசி எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த தினை அரிசி ஒரு மிக்சியில் ஒரு ஓட்டை ஓட்டி வச்சுருக்கோம்ல, இதை ஒரு ஸ்பூன் நெய் விட்டு வறுத்து தனியாக வச்சுக்கிறோம். அப்புறம் கடுகு போட்டு, பச்சை மிளகாயை போட்டு, அப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா கிளாஸியாக வதக்குறோம். வதக்கிட்டு அப்புறம் இஞ்சி, பூண்டு அம்மியில் நசுக்கு அதை போட்டுட்டு, அப்புறம் அந்த மசாலா ஜாமான் எல்லாத்தையும் போட்டு அதையும் வதக்கிவிட்டு, அப்புறம் பீன்ஸு, கேரட்டு, 2 கொத்து கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி அதையும் போட்டு வதக்கிட்டு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா வதக்குறோம். வதக்கிட்டு அந்த தினை அரிசிக்கு தண்ணியை ஊற்றிட்டு உப்பை போட்டு நல்லா கொதிச்சோன்னே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தான் அந்த தினை அரிசியை வந்து கொட்டணும். கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கண்டிப்பாக அடுப்பில் சிம்மில் வச்சோம்னா இந்த மாதிரி தினை அரிசி கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இந்த தினை அரிசி கிச்சடி வேக கண்டிப்பாக 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். இதுக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி